வணக்கம். வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்தால் போதும், வீடு வீடாக லக்ஷ்மி கடாட்சத்திற்கான தவம் தொடங்கிவிடும். ஆனால் வெறும் கும்பிடு போட்டாலே போதுமா? இல்லை. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவியின் அருளை முழுமையாக பெற சில எளிய பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடாட்சம் பெற 5 எளிய பரிகாரங்கள் மட்டுமல்ல, அவற்றின் பின்னால் உள்ள சுவாரஸ்யமான தகவல்களும் புராண செய்திகளும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் சொல்வதை மட்டும் கேட்காமல் செயல்படுத்துங்கள். கடைசி வரை பாருங்கள். கடைசியில் ஒரு முக்கிய ரகசியம் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மியின் நாள். முதலில் ஒரு சுவாரஸ்யமான தகவல். வெள்ளிக்கிழமைக்கு ஆங்கிலத்தில் ஃப்ரைடே. இது ஃப்ரிட்ஸ் டே என்பதிலிருந்து வந்தது. ஃப்ரிட் நோர்ஸ் தேவதை. ஆனால் நம் சாஸ்திரங்களில் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய உலோகம் வெள்ளி. நிறம் வெள்ளை. தானியம் வெள்ளரிசி சோறு. லக்ஷ்மி தேவி சுக்கிரனின் பார்வையிலிருந்து விடுபட்டு தனியாக அருள்பாலிக்கிறாள் என்கிறார்கள். வெள்ளிக்கிழமையன்று விரதம் இருப்பவர்களுக்கு செல்வம் மட்டுமின்றி மனநிறைவு கிடைக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமையன்று காலையில் எழுந்ததும் முதலில் லக்ஷ்மி தேவியின் படத்திற்கு குங்குமம் மற்றும் அரிசி மாவு கோலம் போட வேண்டும். ஏன் தெரியுமா? கோலம் லக்ஷ்மி தேவிக்கு வரவேற்பு. கோலம் இல்லாத வீட்டிற்கு லக்ஷ்மி வரமாட்டாள் என்பது ஐதீகம். கமலம், யானை, நாணயங்கள். 3 சின்னங்கள். லக்ஷ்மி தேவியின் கையில் தாமரை, பக்கத்தில் யானைகள், மடியில் பொற்காசுகள். இதற்கு ஆழமான பொருள் உண்டு. தாமரை சேற்றில் பூத்தாலும் அழுக்கு ஒட்டாது. அதுபோல வீட்டில் பணம் வந்தாலும் தானம் செய்ய வேண்டும். பற்றில்லாமல் இருக்க வேண்டும். யானைகள் மலையை குறிக்கும். யானைகள் தண்ணீர் தெளிப்பதை லக்ஷ்மி வரும்போது மலை போல செல்வம் பொழிவதாக கருதுவார்கள். நாணயங்கள் சும்மா காசுகள் இல்லை, அவை அஷ்டலக்ஷ்மிகள். 8 வகை செல்வங்கள்: வீரியம், வெற்றி, கல்வி, நிலம், குடும்பம், பொன், தானியம், மிருகங்கள். இதை வைத்து ஒரு பரிகாரம். வெள்ளிக்கிழமையன்று வீட்டு வாசலில் 2 யானை சிலைகள் வைத்து அவற்றுக்கு பூஜை செய்யுங்கள். முடிந்தால் ஒரு தாமரை பூவை வெள்ளித்தட்டில் வைத்து லக்ஷ்மிக்கு அர்ப்பணியுங்கள். விளக்கேற்றும் முறை ஒரு ட்விஸ்ட். வெள்ளிக்கிழமையன்று மாலை வழக்கம் போல விளக்கேற்றினால் போதாது. இதோ ஒரு எளிய முறை. முதலில் ஒரு செம்பில் தண்ணீர், மஞ்சள், குங்குமம், ₹1 அல்லது ஏதாவது ஒரு நாணயம் போடவும். அந்த செம்பை லக்ஷ்மி படத்திற்கு முன்னால் வைக்கவும். 5 திரிகள் கொண்ட ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஏற்றவும். ஏன் 5 திரி? 5 என்பது பஞ்சபூதங்கள்: நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். லக்ஷ்மி இந்த 5ஐயும் கட்டுப்படுத்துகிறாள். 5 திரிவிளக்கு ஏற்றினால் அவள் கடாட்சம் உடனே கிடைக்கும் என்பது வாஸ்து சாஸ்திர வாக்கு. முடிந்தால் விளக்குக்கு முன்னால் ஸ்ரீ சுக்தம் பாடுங்கள். இல்லையென்றால் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக 108 முறை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை செய்ய தடைப்பட்ட ஒரு பொருள். இதை யாரும் சொல்ல மாட்டார்கள். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை செய்யும்போது எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய் வைக்கவே கூடாது. ஏன்? லக்ஷ்மி சாத்வீக சக்தி. எலுமிச்சை மற்றும் மிளகாய் இவை அனுமதிக்கப்பட்டாலும் வெள்ளிக்கிழமையன்று இவை தேவியின் அருளை தடுக்கும் என்கிறார்கள். காரணம், எலுமிச்சை சுக்கிரனுக்கு, வெள்ளிக்கிழமையின் அதிபதிக்கு பிடிக்காது. சுக்கிரனுக்கு பிடித்தது வெல்லம் மற்றும் வெள்ளரிசி சோறு. எனவே வெள்ளிக்கிழமை நெய்வேத்தியமாக வெள்ளரிசி சோறு, பால் பொங்கல், அரிசி பாயாசம் இவற்றையே படையுங்கள். எலுமிச்சை ஊறுகாய் கூட வேண்டாம். துளசி மற்றும் வெள்ளி ரகசிய ஜோடி. லக்ஷ்மிக்கு பிடித்தது துளசி. விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் துளசி மிகவும் பிரியமானது. ஆனால் துளசியை தொட்டு வெள்ளி பொருளை பூஜிப்பது மிகவும் விசேஷம். பரிகாரம். வெள்ளிக்கிழமை காலை துளசி மாடத்தில் ஒரு வெள்ளி நாணயம் வைத்து அதன் மேல் துளசி இலை போட்டு பின் அந்த நாணயத்தை உங்கள் பணப்பெட்டியில் வையுங்கள். இதை துளசி லக்ஷ்மி விருத்தி என்பார்கள். சுவாரஸ்யம். இதை தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் செய்தால் கடன்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. லக்ஷ்மி மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரை. தாத்ரீகமாக பார்த்தால் லக்ஷ்மி வெறும் செல்வ தேவதை இல்லை, அவள் குண்டலினி சக்தி. மூலாதாரத்தில் குண்டலினி தூங்குகிறாள். வெள்ளிக்கிழமை விரதமும் தியானமும் செய்தால் அந்த சக்தி கழுமுனை வழியாக மேலெலும்பி சகஸ்ராரத்தில் லக்ஷ்மியாக மாறுகிறாள். அதனால்தான் வெள்ளிக்கிழமை சாப்பாடு குறைத்து பகல் முழுக்க லக்ஷ்மி நாமம் சொல்வார்கள். திடீரென்று பணவரவு ஏற்படுவதாக சொல்கிறார்கள். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் யாராவது ஒருவர், குறிப்பாக பெண்கள்,
ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்ல மற்றவர்கள் கேட்க வேண்டும். அதிர்வு வைப்ரேஷன் வீடு முழுக்க ஓடும். கிழக்கு வாசல் மறக்காதீர்கள். வெள்ளிக்கிழமை காலை முதலில் வீட்டின் கிழக்கு கதவை திறந்து விடுங்கள். ஏன்? கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன். அவனுக்கு லக்ஷ்மி அருள்பாலிப்பவள். மேலும் வெள்ளிக்கிழமை சூரியோதயத்தில் இளஞ்சிவப்பு நிற கதிர்கள் பூமியை தொடும். அந்த நேரத்தில் லக்ஷ்மி பூமிக்கு இறங்குவதாக கூறப்படுகிறது. செய்ய வேண்டியது: கிழக்கு கதவின் வாசலில் வெள்ளை, சிவப்பு மற்றும் மஞ்சள் கோலம் போடுங்கள். அதன் நடுவே மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கோலத்தின் மீது ஒரு கையளவு அரிசியை சிதறுங்கள். இதை செய்தால் வீட்டில் பணம் தேங்கும் என்பது சாஸ்திரம். இப்போது கடைசி ரகசியம். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடாட்சம் பெற மேலே சொன்ன எல்லாவற்றையும் விட ஒன்று மிக முக்கியம்: தானம். வெள்ளிக்கிழமையன்று காலை 6 மணி முதல் 8 மணிக்குள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஏழை பெண்ணுக்கு சிவப்பு புடவை, மஞ்சள், வெள்ளரிசி சோறு மற்றும் ₹1 தானம் செய்யுங்கள். அந்த பெண் அவள் நேரடியாக லக்ஷ்மியின் அவதாரம். இதை மறக்காமல் செய்தால் நீங்கள் எந்த பரிகாரம் செய்யாவிட்டாலும் லக்ஷ்மி உங்கள் வீட்டை விட்டு நகர மாட்டாள். சரி, இந்த வெள்ளிக்கிழமை இந்த 5 பரிகாரங்களில் எதையாவது செய்து பாருங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தாமரை கண்ணாலை துதித்து நாமும் செல்வம் பெறுவோம். தேவி ஸ்ரீ லக்ஷ்மிக்கு ஜெய்.